ராகினி பேசுபதி வந்து காவேரியை செமையாக வெறுப்பேற்ற பார்த்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு, அவங்கள நல்லா வந்து திட்டி விட்டுறாரு. எவ்வளோ தைரியம் வந்தால் இப்படிலாம் பண்ணுவீங்க, அவள் ஏன் வீட்டு மகாராணி ஏன் வீட்டில் இருப்பா, உங்களுக்கு முதல்ல இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே வந்து கவலைப்படாதப்பா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு நம்ம காவேரிக்கு. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கங்காவும் குமரனும் வந்து சரி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. இந்த மாதிரி அம்மா வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதனால தான் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாக்கிட்டையும் சொல்லிட்டு இந்த மாதிரி கொடைக்கானல் கிளம்புறாங்க. கொடைக்கானல் வந்து இறங்குறாங்க. வந்தோடனே வந்து கங்கா வந்து சொல்கிறாங்க, முதல்ல எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, எங்கள் வீட்டுக்கு போகலாம், அங்கே வந்து அம்மா பிரச்சனை இருந்தாங்களா, முதல்ல அதை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு போகலான்றாரு. இல்லைங்க, முதல்ல என் வீடு எப்படி இருக்குன்னே தெரியலங்க, அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம் நம்ம வீட்டை, நம்ம போய் முதல்ல பார்த்துட்டு வரலாம், அம்மா வந்து பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே சரி கங்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. பார்த்தா அங்கே வந்து காவேரி வந்து பார்த்துடுறாங்க. நம்ம கங்காவை ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அக்கா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விடுறாங்க. அடிச்சு ரொம்ப ஓவராக பண்ணுற, அப்படியே நீ நல்ல மாதிரி வேஷம் போட்டால் நல்லவளாயிடுவியா, நீ எல்லாம் உன்னை பார்க்கவே எனக்கு விருப்பாக இருக்குது, நீ எதுக்கு என்கிட்ட வந்த, முதல்ல உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நல்லா வந்து உட்காந்துட்டியா அம்மா வீட்டில், யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல், இங்கே வர தகுதி கூட உனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதை கேட்டு காவேரி அக்கா அப்படின்றாங்க. உடனே வந்து விஜய்க்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு நம்ம வந்து குமரன். நம்ம பார்த்து கங்கா சொன்னால் கேளு கங்கா, அப்படிலாம் பேசாத கங்கனா, நீங்கள் அமைதியாக இருங்கங்க, அப்பா வீட்டு காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டல நிம்மதியா, நீ நிம்மதியாக தாண்டி இருக்க, சந்தோஷமாக தான் இருக்க, தோ என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கே வேற வந்திருக்க, உனக்கு என்ன வந்தது, ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க, நான் தானே இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நம்ம அப்பா பணத்தை எல்லாம் வந்து நல்லா சுருட்டி இருந்தால் நல்லா சந்தோஷமாக வாழ்கிற, நல்லா நிம்மதியாக இரு, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, உன் மூஞ்சி பார்க்கவே எனக்கு விருப்பாக இருக்குது, போடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல கிளம்புறேன் அப்படின்னு அக்கான்னு எவ்வளோ கூப்பிட்டு பாருங்க கேட்காம வந்து போயிடுறாங்க. இங்கே காவேரி அழுதுட்டுருக்காங்க. விஜய் வந்து என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படாத காவேரி, அவங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து குமரன் கூட வாங்க போகலாம் அவங்க வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து குமரன் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே அந்த பேக்கை தூக்கி விசில் அடிக்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நீ என்ன வேணாலும் பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கியா, எதுக்காக வந்து அவ்வளோ திட்டுற அவளை, பின்ன அவளை திட்டாமல் என்ன பண்ண சொல்கிறீங்க, அவளை திட்டுறதுக்கு நம்மளுக்குலாம் அருகதையே கிடையாது புரியுதா, உனக்காக அவள் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அப்படியே சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அப்படியே ஒன்றும் புரியாமல் கங்கா வந்து யோசிக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னோடனே காவேரி வந்து என்ன பண்ணால் தெரியுமா, இன்றைக்கி நீ அவளை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கே, காசுன்னு எப்போ பார்த்தாலும் காசை பற்றி பேசுறியா, அந்த காசை தொலைச்சது நான் தான் தெரியுமா அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்களா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே குமரன் ஒன்று விடாமல் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து அவருக்கு ஃபோன் வந்தது, அந்த ஃபோன் வந்து நம்பரை அவர் சொல்லிட்டது தெரியாமல் அக்கௌண்ட் நம்பரை, அதே மாதிரி அவங்க காசை எடுத்தது எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. அந்த பணத்தை அன்னைக்கே வந்து என் அக்கௌண்ட்டை விட்டு போயிடுச்சு, கதறி நானும் அழுதேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்கே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவோ, நம்ம போய் பிரிஞ்சிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் காவேரி இந்த ரிஸ்க் எடுத்தா. அவள் சொல்லிட்டா இந்த விஷயத்த வந்து அக்கா கிட்டே நீங்கள் சொல்ல வேணாம், அந்த காசை நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளே ஏற்பாடு பண்ணா. எப்படி ஏற்பாடு பண்ணால் ஒரே நாள் ஒன்றுமே எனக்கு புரியல, ஒரே நாள் ஏற்பாடு பண்ணி எடுத்துகிட்டு வந்து காப்பாற்றிட்டா தங்கச்சி உயிரை. அவளை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது, இப்போ வரைக்கும் அந்த உண்மையை சொல்லாமல் கொஞ்சமாக வந்து அவள் வந்து காசை கொடுத்துட்ருக்கா, உன்னையும் சமாதானப்படுத்திட்டு இருக்கா, வரைக்கும் நீ அவமானப்படுத்துறதெல்லாம் தாங்கிட்டு இருக்கா அப்படின்னு உடனே வந்து காவேரி கிட்ட ஓடி போகிறாங்க கங்கா. காவேரி என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே விழுறாங்க காலில். அக்கா அப்பெல்லாம் பண்ணாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க. 2 பேருமே கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. இதெல்லாம் பார்க்குற விஜயும் குமரனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நெகிழ்ச்சியில் பார்த்துட்ருக்காங்க. இது முடியுது.